ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமான சுண்டக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே பொரிஞ்சு வரட்டும். இந்த சுண்டக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 15 பல் பூண்டு, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இது எல்லாமே வதங்கட்டும். வெங்காயமும் பூண்டும் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் சுண்டைக்காய் கசப்பாக இருக்குன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. வெங்காயம் வதங்கின பிறகு நீங்கள் சுண்டைக்காவை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காதுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் சுண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். அடுத்து 2 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் இந்த தக்காளி நல்லா வதங்கட்டோங்க. அப்புறம் சுண்டைக்காவை இடிச்சிட்டு மோரில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா குழம்பு செய்கிற வரைக்கும் கருத்து போகாமல் இருக்கும். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இத்தினோண்டு சுண்டைக்காயில் இவ்வளோ சத்துக்கலாம் அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. இதில் புரோட்டீன், கால்சியம், ஃபைபர், அயன் இருக்குங்க. முக்கியமாக நீரிழிவு தொந்தரவு உள்ளவங்களுக்கு இந்த சுண்டைக்காய் ரொம்பவே நல்லதுங்க. அதாவது சுகர் ப்ராப்ளம், டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை இந்த சுண்டைக்காவை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தோன்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மசாலா தூள் எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் அந்த கிரேவிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போது 50 கிராம் புளியை நல்லா கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மிளகாய் தூளை உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் தூளை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ புளி கரைசல் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் இந்த குழம்பு கொதிக்கிட்டோங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. நல்லா வாசனை வருது. அவ்வளோதாங்க, சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த குழம்பு செய்யும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்டு மீதி குழம்பை நாளைக்கு வச்சு சாப்பிட்டோன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் இந்த குழம்பு சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.